உங்களோட மொபைலில் பேட்டரி இஷ்யூ இருக்கா? உங்களோட மொபைலில் வந்து சீக்கிரமாக பேட்டரி காலி ஆகிடுதா? ஸோ இதை எப்படி தடுக்கிறதுன்ற இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் பிரவீன். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிகே டெக் தமிழ். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் வந்து எந்த ஆப்ஸ்லாம் அதிகமாக பேட்டரி குடிக்குது, அதிகமாக பேட்டரி யூஸ் பண்ணுறதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு பேட்டரி செட்டிங்ஸ்குள்ளே போகணும். பேட்டரி செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா உள்ளே வந்து பேட்டரி யூசேஜ்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து நிறைய ஆப்ஸ் இருக்கும். அது எவ்வளோ பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கின்றதை அதில் வந்து டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஆப்பில் எந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு தேவையில்லையோ, எது அதிகமாக பேட்டரி யூஸ் பண்ணுதோ அதை வந்து நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணுங்கள். இது மூலிமா வந்து உங்கள் பேட்டரி லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி உங்கள் பேட்டரியோட ஸ்டாண்ட் பையும் கொஞ்சம் நேரம் நீடிக்கும். ரெண்டாவது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் வந்து எந்த சார்ஜர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் மொபைலை சார்ஜ் பண்ணுறீங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் மொபைலுக்கு கொடுத்துருக்க சார்ஜர் வந்து அதோட ரேட்டிங்கில் வந்து சார்ஜ் ஆகும். ஸோ வந்து பேட்டரி வந்து எந்த வித டேமேஜ் ஆகாது. இதே வந்து ராங் சார்ஜர் இல்லாட்டி வேறு ஏதாவது மொபைலோட ஃபாஸ்ட் சார்ஜ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, பேட்டரிக்கு தர வேண்டிய ரேட்டிங்கை விட அதிகமாக வோல்டேஜ் ரேட்டிங் கொடுக்கறனால பேட்டரியோட லைஃப் வந்து குறைஞ்சிரும். அதே மாதிரி பேட்டரியோட ஸ்டாண்ட் பையும் குறைஞ்சிரும். ஸோ இதனால் வந்து உங்களோட பேட்டரி வந்து நிற்காமல் போகலாம். ஸோ இதை வந்து நீங்கள் தவிர்க்கிறது எப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பேட்டரி இஷ்யூஸ் வந்து வராது. நெக்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் வந்து ஆட்டோ பிரைட்னஸை வந்து நீங்கள் ஆஃப் பண்ண வேண்டியது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ பிரைட்னஸ்னால அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பிரைட்னஸ் மாறிட்டே இருக்கும். ப்ளஸ் வந்து அதோட பிரைட்னஸ் ரொம்பவே அதிகமாகவும் இருக்கும். இதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களோட பேட்டரி வந்து ஈஸியாக ட்ரைன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் வந்து ஆட்டோ பிரைட்னஸ் செட்டிங்ஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்றாப்பில் வந்து நீங்கள் வந்து பிரைட்னஸ் வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. ஸோ இது மூலியமாக வந்து ஸ்டாண்டர்டாக நீங்கள் பிரைட்னஸை மெயின்டைனும் பண்ண முடியும். பேக்கில் வந்து ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸும் வந்து ரன் ஆகிட்டு இருக்காது. ஸோ வந்து பேட்டரியிலே வந்து லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸே ஆகும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரீன் லாக் டைம் தான். இது வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது மூலிமா வந்து பேட்டரி லைஃப் வந்து ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணால் முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்ச டைமிங்காக ஒரு 10 செகண்ட் இல்லாட்டி வந்து ஒரு 20 இல்லை 30 செகண்டுக்குள்ளே வந்து ஸ்க்ரீன் வந்து லாக் ஆகிற மாதிரி வச்சுருங்க. இப்போ சில பேர் வந்து ஸ்க்ரீன் லாக் டைம் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. கவனிக்காமல் நம்ம விட்டுட்டோம்னா வந்து ஸ்க்ரீன் ஆன்லேயே இருக்கும். அது மூலிமா வந்து நம்மளுக்கு வந்து பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரீன் லாக் ஃபீச்சரில் வந்து நீங்கள் வந்து ஒரு 10 செகண்ட் இல்லாட்டி வந்து 20 செகண்ட் வச்சுருந்தீங்களா உங்களோட பேட்டரி லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விட்ஜெட், அதுக்கப்புறம் லைவ் வால்பேப்பர். இது எதுக்கு பண்ணுறோன்னா, இப்போ வந்து விட்ஜெட்டில் வந்து வெதர் விட்ஜெட் பார்த்திங்கன்னா மெயினாக இப்போ வந்து அடிக்கடி வந்து நெட்டு கூட சிங்க் ஆகிட்டு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, இல்லாட்டி வந்து இப்போ மழை பெய்யாத அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ இது மூலிமா வந்து இது வந்து பேக்கில் ரன் ஆகிட்டே இருக்கும். பேட்டரியை வந்து நிறையாவே குடிக்கும். அதே மாதிரி லைவ் வால்பேப்பர் எதுக்கு ஆஃப் பண்ணணும்னா, அதுவும் வந்து ஒரு பேக் ரன்னிங் ஆப் மாதிரி தான். இப்போ வந்து உங்களுக்கு லைவ் வால்பேப்பர் ரன் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி அதுக்கேற்ற ஆப் வந்து பின்னாடி ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணால், ரெண்டுத்தையும் வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் வந்து வைஃபை, ப்ளூடூத், அதுக்கப்புறம் ஜிபிஎஸை வந்து எப்போவுமே வந்து ஆஃப் பண்ணி வைக்கணும். ஏன்னா வந்து தேவையில்லாத டைமில் வந்து அது ஆனில் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு நெட்வொர்க் கிடைக்கும் போதோ, வைஃபை நெட்வொர்க் இல்லாட்டி வந்து ப்ளூடூத் நெட்வொர்க் கிடைக்கும் போதோ, இல்லாட்டி நம்ம வந்து நகர்ந்துட்டு இருக்கோம்னா ஜிபிஎஸ் மூலிமா அது வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி லைஃப் வந்து கன்சப்ஷன் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ வந்து தேவையில்லாத சமயத்தில் வந்து ப்ளூடூத், வைஃபை, அதுக்கப்புறம் ஜிபிஎஸ் வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது பேட்டரி லைஃப்க்கு நல்லது. அதே மாதிரி ரீசெண்டாக நம்ம ஓப்பன் பண்ண அப்ளிகேஷன்லாம் வந்து ரீசெண்ட் ரன்னிங் ஆப்ஸில் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டில் ரேமும் மெமரி வந்து நிறையா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதனாலேயும் பேட்டரி லைஃப் வந்து அதிகமாக பாதிக்கப்படும். ஸோ என்ன பண்ணால் ஒவ்வொரு யூசேஜுக்கு அப்புறம் உங்களோட ரீசெண்ட் ஆப்ஸை வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதனாலேயும் பேட்டரி லைஃபை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணால், உங்களோட மொபைலில் வந்து நெட்வொர்க் வீக்காக இருந்தாலும், இல்லாட்டி நீங்கள் வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணுறவா இல்லாட்டி ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாலும் வந்து உங்கள் மொபைலில் வந்து ஏரோப்ளைன் மோடில் போகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒவ்வொரு ஏரியா போகும்போது அது இந்த நெட்வொர்க் வந்து மொபைல் ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும். நெட்வொர்க் வந்து ஃபெச் பண்ணிகிட்டே இருக்கும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மொபைலோட பேட்டரி லைஃப் வந்து ரொம்பவே அதிகமாக வந்து டேமேஜ் ஆகும். ஸோ என்ன பண்ணணும்னா, நீ இந்த மாதிரி ட்ராவலிங் டைமில் இல்லாட்டி லோ நெட்வொர்க் ஏரியாவில் இருந்தீங்கன்னா உங்களோட மொபைலில் வந்து ஏரோப்ளைன் மோடில் வந்து போட்டுக்கோங்க. இப்போ பார்த்த எல்லா விஷயமும் வந்து நம்ம பேட்டரி லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகே டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.